முன்னாடி எப்படி இருந்துச்சு? சாணம் படித்து அழுக்காக இருந்தது. நீ 10 தடவை போய் தண்ணி எடுத்து ஊற்றினியே, என்னாச்சு? தண்ணி நிற்கலை, ஓட்டையில் இடையில போயிருச்சு. ஆனாலும் கூட சுத்தமாக இருக்குது. ஏன் ஊர்தோறும் ராமாயணம் நடத்தணும், பாரதம் நடத்தணும், பெரிய புராணம் சொல்லணும், பக்தி இலக்கியங்களை பறைசாற்றணும்? ஏன்? பகவத்கீதை சொன்னது யாருக்காக? போர்க்களத்தில் அர்ஜுனன் ஒருத்தந்தான் கேட்டான். நீ சொன்னபோது 50 பேர் கேட்டிருக்காளே, கொடுத்து வச்சவா இல்லையா? விடாமல் பாரதம் சொல்லு, ராமாயணம் சொல்லு, நல்ல விஷயங்கள் சொல்லு. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஜெயா தொலைக்காட்சியின் ஆன்மீக அன்பர்களே, இனிய நேயர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் வைகறை வணக்கத்தில் இந்த இனிமையான காலை வேளைகளில் மலர்களெல்லாம் மலர்ந்து மனம் வீசக்கூடிய மங்களகரமான நிமிடத்தில் எங்கள் தொழில்நுட்ப கலைஞர்களோடு இணைந்து சந்திப்பதில் மகிழ்ச்சி. அற்புதமான ஒரு சொற்றொடர் உண்டு. படிப்பதில் இல்லாத சுகமா, நல்ல பழக்கத்தில் இல்லாத சுகமா, கெடுக்கின்ற பொருட்களில் நீ சுகத்தை வைத்தால் கேட்பதும் பிடிப்பதும் தகும். ஒரு மனிதனை மனிதனாக்குவது நூல்கள், மனிதனை உயரச் செய்வது நூல்கள். இன்றைக்கு ஒரு அற்புதமான பாரதமும் பண்பாடும்னு தலைப்பில் பேசியிருக்கோம். திருக்கோயிலுடைய வரலாறுகள் குறித்து பேசியிருக்கிறோம். பல்வேறு பக்தி இலக்கியங்கள் குறித்து பேசியிருக்கிறோம். ஆனால் நூல்களின் பயன் என்ன? இப்போ நான் அடிக்கடி சொன்னது உண்டு. முக்கூரோ, புலவர் கீரனோ, இல்லை நம்முடைய வேலுக்குடி கிருஷ்ணனோ, இவங்களுடைய உபன்யாசங்களை கேட்டு 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 கிருஷ்ண பிரேமியை கேட்டு கண்ணீர் விட்டவங்களே தெரியும். இந்த படிப்பதும் படிக்க சொல்லி பிறர் சொல்வதை கேட்பதிலும் இருக்கக்கூடிய இன்பம் இருக்கு பாருங்க, அதுதான் நிலையான ஆனந்தம். வாரியார் சாமி ஒரு இரு துருவங்கள்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. ஆலயம் என்ன நூல் எழுதியிருக்காரு. எல்லாம் சொன்னவர் ரொம்ப எளிமையாக பாமரனுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறாரு பாருங்க. ஏன் ஊர்தோறும் ராமாயணம் நடத்தணும், பாரதம் நடத்தணும், பெரிய புராணம் சொல்லணும், பக்தி இலக்கியங்களை பறைசாற்றணும்? ஏன்? ஒரு பண்ணையில் வேலை பார்க்குற வயதான கிழவி இருந்தா. அந்த ஊரில் அவ நாள்தோறும் பெரிய பண்ணை பக்கத்தில் அவருக்கு செக்கு மாடெல்லாம் வச்சு எண்ணெயெல்லாம் எடுக்கக்கூடியவர். அவருடைய இடத்துல வேலை பார்த்தவர் அந்த ஊரில் பாரத சொற்பொழிவு நடந்ததுன்னு 10 நாள் போயிட்டான். தினசரி இந்த பண்ணையார் பொறுமையோடு இருந்தவர் 11ஆவது நாள் கேட்டார். சாயந்தரத்தில் இப்போ வேலையெல்லாம் முடிக்காமல் அப்படியே 4 மணிக்கு விட்டுட்டு எங்கே போகிறேன்னா, இல்லை சாமி, பெருமாள் கோவிலில் பாரதம் சொல்கிறாங்க, கேட்குறதுக்கு இனிமையாக இருக்குது. கேட்டேன். அப்படியா? நீ என்ன படிச்சிருக்க? எழுத படிக்க தெரியாது சாமி, ஆனால் இனிமையான பாரதம் கேட்டேன். கேட்டதில் 2 விஷயம் சொல்லுன்னாரு. டக்குன்னு படிப்பறிவில்லாத அந்த பாட்டி சடார்னு சமயோஜிய புத்தியா, ஐயா, உன் பண்ணையில் நான் வேலை பார்க்குறேன் 30 வருஷமாக, நீ எனக்கு மகன் மாதிரி, நான் உனக்கு தாயார் மாதிரி. இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் உடம்பு கழுத்து அலுப்பாக இருக்கிறதுனால அதோ அங்கே இருக்குப்பார் அந்த சாணக்கூடை, அந்த தொட்டியிலேருந்து தண்ணி எடுத்து இந்த வாளியில் நிரப்புன்னா. அதனால் என்ன செஞ்சிட்டா போச்சுன்னு ஒரு 10 முறை தண்ணி எடுத்து இந்த வாளியில் நிரப்பினான். என்ன பாரதம் கேட்டதில் 2 விஷயம் சொல்லுன்னு தொட்டியில் தண்ணி நிரப்ப சொன்னால் அதுவும் நிரப்பிட்டேன், இப்போ என்ன செய்தி? அது என்ன கூடை அப்படின்னு கேட்டா. சாணக்கூடை. முன்னாடி எப்படி இருந்துச்சு? சாணம் படித்து அழுக்காக இருந்தது. நீ 10 தடவை போய் தண்ணி எடுத்து ஊற்றினியே, என்னாச்சு? தண்ணி நிற்கலை, ஓட்டையில் இடையில போயிருச்சு. ஆனாலும் கூட சுத்தமாக இருக்குது. அது மாதிரி தான் நாங்கள் சாதாரண சாணக்கூடையைப் போல இருந்தாலும், எங்களுக்கு நிறைய விஷயங்கள் வெளியிலே போனாலும், எங்களுடைய மனம் சுத்தமாவதற்கு நாள்தோறும் போய் ராமாயணம் கேட்டேன், பாரதம் கேட்டேன், பரம்பொருளுடைய பெருமை கேட்டேன்னு சொன்னார். நீங்கள் ஜெகத்குருன்னு இந்த மண்ணில் விடக்கூடிய காஞ்சி மகாபெரிய சுவாமிகள்கிட்ட ஒரு உபன்யாசகர் போய் கேட்டிருக்கார், எனக்கு நிறைய உபன்யாசங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் பரிந்துரை பண்ணுங்கன்னு. பெரியவா சிரிச்சுட்டே, தமிழ்நாட்டு தலைநகர் சென்னையில் கோபாலபுரத்து கிருஷ்ணன் கோவிலில் போய் சொல்லு, ஏற்பாடு பண்ண சொல்கிறேன்னாரா. அந்த உபன்யாசகர் பகவத்கீதை சொன்னால் கண்ணில் ஜலம் வரும், கேட்குறவாலாம் கையை கட்டின்னு அவரையே பார்ப்பா. ஒரு வாரம் சொல்லியிருக்கார். 50 பேர், 30 பேர், 20 பேர், கடைசி நாள் 15 பேர். சம்பாவனையெல்லாம் வாங்கிட்டு காஞ்சிபுரத்துக்கு போனார். 10ஆவது நாள் பெரியவற்றை நெடுஞ்சாங்கடையாக நமஸ்காரம் பண்ணிவிட்டு எப்படி போச்சுன்னாராம். எல்லாம் நன்னா போச்சு,
50லேருந்து 15 பேர் தான் வந்து கேட்டா அப்படின்னாராம். கொடுத்து வச்சவன், நீ கொடுத்து வச்சவன்னாராம். உபன்யாசகருக்கு தூக்கி வாரி போட்டுச்சான். முதல் நாள் 50, 40, 30, 20, 15ஓடு நிறைவு செஞ்சுருக்கோம், என்ன பெரியவா கொடுத்து. ஆமாப்பா, பரம்பொருளாகிய கண்ணன் பகவத்கீதையை சொன்னது யாருக்காக? போர்க்களத்தில் அர்ஜுனன் ஒருத்தந்தான் கேட்டான். நீ சொன்னபோது 50 பேர் கேட்டிருக்காளே, கொடுத்து வச்சவா இல்லையா? விடாமல் பாரதம் சொல்லு, ராமாயணம் சொல்லு, நல்ல விஷயங்கள் சொல்லு, நீ ரொம்ப சேமமாக இருப்பேன்னாராம். 97 வயசு வரைக்கும் அந்த பெரியவர் பாரத உபன்யாசம் சொல்லியிருக்கார். அதனால தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, கிராமத்து கோவில்கள்னாலே பாரதம் வைப்பாங்க. 10 நாள் பாரதம் நடக்கும். ஏன்? கிராமங்கள் தோறும் மண்ணுக்கான சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். இவன் நிலத்தை அவன் எடுத்துக்கிட்டான், அவனுக்கான நிலத்தை இவன் எடுத்துட்டான். நீங்கள் அதே நகரத்தில் பார்த்தீங்கன்னா ராமாயண தொடர் சொற்பொழிவு நடக்கும். 5 நாள் 7 நாள் காண்டமாக பிரிஞ்சு ரொம்ப, அதுவும் பட்டாபிஷேகம் முடிஞ்சோன்னா ஊரே பிரம்மாண்ட திருவிழா நடக்கும். இன்றைக்கும் கேட்டவரம்பாளையம் போன்ற பகுதிகளில் உண்டு. ஏன்? நகரத்தில் எப்போதுமே பெண்ணுக்கான சண்டை, கிராமத்தில் எப்போதுமே மண்ணுக்கான சண்டை. அதை இல்லாமல் மனுஷனாக்கக்கூடிய நூல்கள் தான் இந்த ராமாயணம், பாரதம். அதனால்தான் இந்த கதைகள்லாம் சொல்லி இன்றைக்கும் நீங்கள் ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டம்னு சைவ பெருமக்கள் அடியார் கூட்டங்களை வைத்து உழவார பணி செய்கின்றார்கள். அங்கெல்லாம் பெரிய புராணம் பேசப்படுகிறது. அவர்கள் பண்பட்டு சமய சின்னத்தோடும் உத்தராட்சத்தோடும் பஞ்சாட்சரத்தோடும் சிவபுராணத்தோடும் இருப்பதற்கு காரணம் கேட்டு கேட்டு படுதுபட்ட செவிகள். நான் மீண்டும் சொல்கின்றேன், நல்ல தரமான பக்தி நூல்கள் தான் நமக்கு நிலையான நிம்மதியான ஆனந்தத்தை தினசரி தரும். மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம்.